இதுவே கீதையின் ஒளி. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தெய்வீக வார்த்தைகள் நம் மனதை அமைதிக்குள் வழிநடத்தும் பாதை. ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்லோகம், ஒரு சிந்தனை, ஒரு வாழ்க்கை வழிகாட்டுதல். இந்த தெய்வீக பயணத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். குருக்ஷேத்திர போர்க்களத்துல, அந்த விஷால மைதானத்துல வரலாறு ஒரு முக்கியமான கட்டத்துல நிக்குது. ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட தலையெழுத்து அங்க நிக்கிற வீரர்களோட மனசுல மட்டும் இல்ல, அவங்க தலைவர்களோட உள்ளத்துணர்ச்சியிலையும் எழுதப்பட்டுட்டு இருக்கு. ஆமா, அந்த முக்கியமான நேரத்துல ஒரு மன்னனோட பார்வை எதிரி படையோட அப்படி வியூகத்தை பாக்குது. அந்த பார்வை அது சாதாரணமான பார்வை இல்ல, அதுக்குள்ள பயமும் இருக்கு, அதே சமயம் ஒரு அகங்காரமும் இருக்கு. ரெண்டும் ஒன்னா சேர்ந்து கிளம்புது. கண்டிப்பா. பகவத்கீதையோட முதல் அத்தியாயம் திருதராஷ்டிரர் கேட்கிற அந்த கேள்விக்கு அப்புறமா சஞ்சயன் சொல்ற பதில் தான் இது. குருக்ஷேத்திரத்துல போர் செய்யணும்னு ஒண்ணு கூடன என் பிள்ளைகளும் பாண்டுவோட பிள்ளைகளும் என்ன செஞ்சாங்க, இதுதானே கேள்வி. ஆமா, அதுக்கு சஞ்சயன் பார்த்தத சொல்ற மாதிரி ஆரம்பிக்கிறார். சரி, அப்ப நாம இன்னைக்கு பார்க்க போறது அந்த விளக்கத்தோட ஆரம்பம் தான். கீதையோட 2வது ஸ்லோகம். ஆனா வெறும் ஸ்லோகம் மட்டும் இல்ல. கரெக்ட். அது வெறும் போர்க்கள வர்ணனையா மட்டும் நிக்காது, அது மனுஷ மனசோட ஆழமான போராட்டங்களை காட்டுது. குறிப்பா துரியோதனனோட முதல் ரியாக்ஷன். ஆமா, அந்த ரியாக்ஷன், அந்த பார்வை, அதோட விளைவா அவன் பேசின வார்த்தைகள், அதுவும் முக்கியம். அது அடுத்த சில ஸ்லோகங்கள்ல வருது. அப்போதான் அந்த முழு சித்திரம் நமக்கு கிடைக்கும். சரி, அப்ப முதல்ல அந்த சூழலை பாத்துருவ. 2 படைகளும் நேருக்கு நேரா நிக்குது, போர் தொடங்க போகுது. திருதராஷ்டிரர் கேட்க சஞ்சயன் சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த பதில் தான் இந்த 2வது ஸ்லோகம். இது துரியோதனனோட மனசை திறந்து காட்டுற ஒரு சாவினே சொல்லலாம். கேப்போமா அந்த ஸ்லோகத்தை? நிச்சயமா. சஞ்சய உவாச்சா திருஷ்ட்வா து பாண்டவாணீகம் வியூடம் துரியோதனஸ்ததா ஆச்சாரியம் உபசங்கம்ய ராஜா வச்சனம் அப்ரவீத். இதோட தமிழ் ஒளிபெயர்ப்பு, திருஷ்ட்வா து பாண்டவாணீகம் வியூடம் துரியோதனஸ்ததா ஆச்சாரியம் உபசங்கம்ய ராஜா வச்சடம் அப்ரவீத். 2. இதோட நேரடி அர்த்தம் பாத்தீங்கன்னா, சஞ்சயன் சொல்றார், அப்போ பாண்டவ படையோட வியூடம் பார்த்த மன்னன் துரியோதனன் ஆச்சாரியர் துரோணரை போய் சந்திச்சு இந்த வார்த்தைகளை சொன்னான். இதுல ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம்னு சொன்னீங்க. திருஷ்டுவா, பார்த்தான், வெறும் மேலோட்டமா இல்ல. ஆமா, ஊன்றி பாக்குறான். எத? பாண்டவாணீகம், பாண்டவர்களோட படைய. அது எப்படி இருந்துச்சு? வியூடம், ரொம்ப நேர்த்தியா ஒழுங்கா திட்டமிட்டு வியூகம் அமைச்சிருந்தாங்க. ஓஹோ, அந்த வியூடம்ங்கிற வார்த்தை அது பாண்டவர்களோட தயாரிப்பு, அவங்களோட வலிமை எல்லாத்தையும் காட்டுது இல்லையா? நிச்சயமா, அவங்க எவ்வளவு ஒருங்கிணைஞ்சு இருக்காங்கங்கறத காட்டுது. அர்ஜுனன், பீமன் மாதிரி வீரர்கள், திருஷ்டத்யும்னன் மாதிரி திறமையான தளபதி, எல்லாம் சேர்ந்த ஒரு பவர்ஃபுல் அமைப்பு. சரி, இத பார்த்தவன் யாரு? ராஜா துரியோதனஸ் ததா. அப்போ மன்னன் துரியோதனன். அந்த ராஜாங்கிற பதம் அவனோட பதவி, திமிர், அதையும் ஞாபகப்படுத்துது. கரெக்ட். ஒரு பக்கம் எதிரியோட பலம் தெரியுது, இன்னொரு பக்கம் தன்னோட நிலை, தன்னோட அகங்காரம். இது ரெண்டும் சேரும்போது என்ன நடந்திருக்கும் அவன் மனசுக்குள்ள? வெறும் ஆச்சரியமா மட்டும் இருந்திருக்குமா? இல்ல, வேற ஏதோ உணர்வுகள், ஒரு கலக்கம் மாதிரி. அதுதான் இந்த ஸ்லோகத்தோட சைக்காலஜி. பாண்டவர்களோட அந்த வியூடம், அந்த நேர்த்தி, அது அவனுக்குள்ள ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணிருக்கணும். ஒரு திகைப்பு இருக்கலாம், ஆனா அதிகாரத்துல இருக்கிற ராஜாவுக்கு இது தன்னோட வெற்றிக்கு ஒரு அச்சுறுத்தலா தெரியும் இல்லையா? ஆமா, அப்போ அந்த திகைப்போட சேர்ந்து உள்ளுக்குள்ள ஒரு பதட்டம், ஒரு பயம் கலந்த ஒரு இன்செக்யூரிட்டி வந்திருக்கணும். கண்டிப்பா வந்திருக்கணும். அதான் அவன் எப்படி வெளிப்படுத்துறான்? சும்மா நிக்கல. ஆச்சாரியம் உபசங்கம்ய, நேரா ஆச்சாரியர் துரோணர்கிட்ட போறான். ஏன் துரோணர் கிட்ட பீஷ்மர் இருக்காரு, மத்த பெரியவங்க இருக்காங்களே? நல்ல கேள்வி அது. துரோணர் கிட்ட போறது முக்கியம். ஏன்னா துரோணர் 2 பேருக்குமே குரு. பாண்டவங்களுக்கும் அவர்தானே கத்து கொடுத்தார். ஆமாம். அப்போ துரியோதனனுக்கு ஒருவேளை துரோணரோட மனசுல பாண்டவங்க மேல ஒரு சின்ன சாஃப்ட் கார்னர் இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் இருந்திருக்கலாம். இல்லைனா துரோணரோட போர் திறமையை நம்பி அவரை கொஞ்சம் உசுப்பி விடலான்னு நினைச்சிருக்கலாம். ஓ, அப்போ அவன் பேசின வார்த்தைகள் வசனம் அப்ரவீத், அது சாதாரண பேச்சா இருந்திருக்காது. அவனோட மனநிலை, அந்த பயம், பதட்டம் எல்லாம் அதுல தெரிஞ்சிருக்குமே. நிச்சயமா. அந்த வார்த்தைகள் தான் அடுத்த ஸ்லோகங்கள்ல வருது. ஸ்லோகம் 1.3 இருந்து 1.11 வரைக்கும். அவன் என்ன சொல்றான்? ஆச்சாரியரே, பாருங்க, உங்க புத்திசாலி சிஷ்யன் துருபதனோட மகன் திருஷ்டத்யும்னன்
அவன் அமைச்சிருக்கிற இந்த பாண்டவ படையோட வியூகத்தை பாருங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறான். இதுல நேடியா படையோட பலத்தை சொல்லாம அத அமைச்ச திருஷ்டித்யும்னன்னு சொல்லி அதுவும் உங்க சிஷ்யன்னு சொல்றது, இதுல ஏதோ ஒரு குத்தல் இருக்கிற மாதிரி இல்ல? கரெக்ட், நீங்க சரியா கவனிச்சிங்க. திருஷ்டித்யும்னன் பிறந்ததே துரோணரை கொல்றதுக்கு தான் ஒரு கதை இருக்கு. அதை ஞாபகப்படுத்துற மாதிரியும், பாத்தீங்களா உங்க சிஷ்யனே நமக்கு எதிராக இவ்வளவு பெரிய வேலை பார்த்திருக்கான்னு சொல்ற மாதிரியும் இருக்கு. அப்போ இது துரியோதனோட பயம், அத மறைக்காம யூஸ் பண்ற ராஜதந்திரம், ஒருவித குட்டிலத்தனம் கூடவா சொல்லலாம். ஆமா, தொடர்ந்து பாருங்க. அவன் பாண்டவ படையில இருக்கிற முக்கியமான வீரர்களை லிஸ்ட் போடுறான். பீமன், அர்ஜுனனுக்கு சமமான சாத்தியகி, விராடன், துருபதன், அப்புறம் திருஷ்டகேது, சேகிதானன், காசிராஜன், புருஜித், குந்திபோஜன், சைபயன், இன்னும் யுதம்யு, உத்தமௌஜஸ், அபிமன்யு, திரௌபதியோட மகன்கள், இப்படி பெரிய லிஸ்ட். இந்த பெரிய லிஸ்ட் இது எதை காட்டுது? அவன் பயந்துட்டான்னு காட்டுதா இல்ல வேற ஏதாவதா? ரெண்டு விஷயம் சொல்லுது. ஒன்னு, பாண்டவ படை அவன் நினைச்சதை விட ரொம்ப பலமா இருக்குன்னு அவன் உணர்றான். சரி. அதனால உள்ளுக்குள்ள பயம் அதிகமாகுது. இது ஒன்னு. சரி. ரெண்டாவது, இந்த லிஸ்ட துரோணர் கிட்ட சொல்றது மூலமா, பாருங்க இவ்ளோ பெரிய சவால் நமக்கு முன்னாடி இருக்கு, உங்க முழு திறமையும் முழு விசுவாசமும் இப்போ தேவை அப்படின்னு மறைமுகமா சொல்றான். தன் பயத்தை மறைச்சுக்கிட்டு துரோணரை எச்சரிக்கை பண்ற மாதிரி, போருக்கு தூண்டுற மாதிரி பேசுறான். ஆனா ஒரு தலைவன் தன்னோட படையோட பலத்தை சொல்லி உற்சாகப்படுத்தணும் இல்லையா? அதை விட்டுட்டு எதிரியோட பலத்தை பட்டியலிடுறது, அதுவும் தன் குரு கிட்ட போய் ஒரு மாதிரி புகார் சொல்ற மாதிரி, இது அவனோட லீடர்ஷிப்ல ஒரு குறையை காட்டுதில்ல? நிச்சயமா. அதுதான் கீதையோட ஆரம்பத்திலே தெரியற மனுஷ மனசோட ஒரு சிக்கல். சவாலை பார்க்கும்போது பயமும் இன்செக்யூரிட்டியும் வருது. அதை நேர்மையா ஏத்துக்காதப்போ அது அகங்காரமா மாறுது. இல்லனா மத்தவங்கள குறை சொல்ற மாதிரி மாறுது. இல்லனா இப்படி தேவையில்லாம பேசுற மாதிரி வெளிப்படுது. ஓஹோ, துரியோதனன் தன் பயத்தை மறைக்க துரோணரை சீன்ற மாதிரி, எதிரி பலத்தை காட்டி ஒரு டென்ஷனை உருவாக்குற மாதிரி பண்றான். உள்ள இருக்கிற பலவீனத்தை மறைக்கிற டெக்னிக் இது. ஆமா. அப்போ ஸ்லோகம் 1.2ல நம்ம பார்த்த அந்த திருஷ்டுவா, அந்த பார்வை, பாண்டவ படையோட வியூகத்தை பார்த்து அந்த நொடி, அது துரியோதனோட மனசை கொலைச்சு அவனோட அகங்காரத்துக்கு அடியில் இருந்த பயத்தை தூண்டி, அதனாலதான் இந்த பெரிய வீரர்களோட லிஸ்ட் அவன் சொல்றான். ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. கரெக்டா புரியுது. இப்போ அந்த ஒரு பார்வை, அது ஒரு ட்ரிகர். அதுக்கு அவனோட ரியாக்ஷன் தான் துரோணர் கிட்ட போனது, பேசுனது. ஆமா, அவனோட பேச்சு அவனோட மனநிலைய, அதாவது பயம், அதை மறைக்கிற அகங்காரம், மத்தவங்களை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிற எண்ணம் எல்லாத்தையும் அப்படியே காட்டுது. இது ஏதோ மகாபாரத காலத்துல நடந்த கதன் மட்டும் நம்மால கடந்து போக முடியாது இல்லையா? நம்மளோட அன்றாட வாழ்க்கையில இப்படிப்பட்ட தருணங்களை நாம சந்திக்கிறோமா? ஓ, நிச்சயமா சந்திக்கிறோம். யோசிச்சு பாருங்களேன். ஆஃபீஸில் ஒருத்தர் ஒரு பெரிய ப்ராஜெக்டை நல்லா முடிக்கும்போது, இல்லை சோஷியல் மீடியாவில் மற்றவங்களோட சக்ஸஸை பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு சின்ன உளுத்தல் வருதா? ஆமா, சில சமயம் வரும். நான் மட்டும் ஏன் இப்படி, இல்லைனா அவங்களுக்கு லக்கு, இல்லை இதில் ஏதோ இருக்கும், இப்படி மனசு ஏதாவது சொல்லி சமாதானப்படுத்த பார்க்கும். அதுதான், அது துரியோதனன் மனநிலையோட ஒரு சின்ன வடிவம். அந்த இன்செக்யூரிட்டி, அந்த பயத்தை நேருக்கு நேராக பார்க்காம அதை மறைக்க நாம வேற வழியை தேடுறோம். சில சமயம் மற்றவங்கள பற்றி தப்பாக பேசுறது, தேவையில்லாம விமர்சனம் பண்றது, நம்மள நாமே ரொம்ப பெருமையா பேசிக்கிறது, இதெல்லாம் உள்ள இருக்கிற அந்த துரியோதனனை மறைக்கிற வேலை தானா? பெரும்பாலும் அப்படிதான் இருக்கு. பாருங்க, அந்த உணர்வை கொஞ்சம் ஹெல்த்தியா எப்படி ஹேண்டில் பண்ணலாம். ஆமா, இவரோட திறமையை பார்த்து எனக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கு, இல்ல கொஞ்சம் பயமா இருக்கு, ஆனா இது எனக்கு ஒரு மோட்டிவேஷன், நானே என்னோட திறமையை வளர்த்துக்கணும் அப்படின்னு யோசிக்கிறது ஒரு வழி. சரி, துரியோதனன் மாதிரி பாத்தீங்களா அவர் எவ்வளோ ரெடியா இருக்காருன்னு மத்தவங்க கிட்ட போய் குறை சொல்றது, டென்ஷனை பரப்புவது, அது இன்னொரு வழி. கீதா துரியோதனன் மூலமா இந்த ரெண்டாவது வழியோட ஆபத்தை சுட்டி காட்டுது. அப்போ இந்த ஸ்லோகங்கள் 1.2 1.11 வரைக்கும் நமக்கு சொல்ற முக்கியமான பாடம் என்ன? நம்ம கிட்ட இருக்கிற துரியோதன குணத்தை அடையாளம் கண்டுக்கிறது மட்டும்தானா? அடையாளம் கண்டுக்கிறது அது ரொம்ப முக்கியமான முதற்படி. ஆமா, இப்ப எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, அல்லது ஏன் ஈகோ இப்ப பேசுது அப்படின்னு நமக்கு நாமே உண்மையா ஒத்துக்கிறது பெரிய விஷயம். ஆமா, அதுவே கஷ்டம்தான். ஆனா அதோட நிக்க கூடாது. அடுத்த ஸ்டெப், அந்த உணர்வோட பிடியில சிக்காம இருக்கிறது. துரியோதனன் பாருங்க, அந்த பயத்தாலையும் அகங்காரத்தாலையும் தூண்டப்பட்டு தப்பு தப்பா முடிவெடுக்கிறான், போருக்கு போறான். நாம என்ன செய்யணும்? அந்த உணர்வை உணர்ந்ததுக்கு அப்புறம் அதை எப்படி பாசிட்டிவா மாத்துறது? அந்த உணர்வை ஒரு தகவல் மாதிரி எடுத்துக்கணும். நான் ஏன் இப்படி ஃபீல் பண்றேன், இந்த சூழ்நிலையில உண்மையா என்ன சவால் இருக்கு, என்கிட்ட என்ன பிளஸ் இருக்கு, என்ன மைனஸ் இருக்கு, நான் எப்படி என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், இப்படி கேள்வி கேட்டு நம்மளை நாமளே அனலைஸ் பண்ணணும். துரியோதனன் அப்படி பண்ணல. இல்ல,
அவன் பாண்டவர்களோட பலத்தை பார்த்துட்டு தன்னோட படையோட குறைகளை சரி பண்ண யோசிக்கல. அதுக்கு பதிலா துரோணரை சந்தேகப்படுறான், வீரர்களை லிஸ்ட் போட்டு மிரட்ட பார்க்கறான். இது பிரச்சனையை தீர்க்காது, இன்னும் பெருசாக்கும். இது ரொம்ப ஆழமான பார்வை. அப்போ கீதையோட ஆரம்பமே வெறும் போர்க்கள வர்ணனை இல்ல, அது ஒரு ஆழமான சைக்கலாஜிக்கல் அனாலிசிஸ்க்குள்ள நம்மள கூட்டிட்டு போகுது. உண்மைதான். அந்த போர்க்களங்கிறது வெளியில நடக்கிறது மட்டும் இல்ல, அது நம்ம ஊரத்தோட மனசுக்குள்ளேயும் தினமும் நடக்கிற ஒரு போராட்டம். அதனால தான் கீதை ஒரு தத்துவ புக்கா மட்டும் இல்லாம ஒரு வாழ்க்கை பாடமாவும் இருக்கு. அது மனுஷனோட இயல்பு, அதோட பலம் பலவீனம் எல்லாத்தையும் ரொம்ப இயல்பா கதாபாத்திரங்கள் மூலமா நமக்கு காட்டுது. ஆமா, துரியோதனனோட இந்த ஆரம்ப பேச்சு அந்த போராட்டத்தோட ஒரு முக்கியமான பக்கத்தை நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுது. பயத்துக்கும் அகங்காரத்துக்கும் நடுவுல நடக்கிற அந்த இழுபறி. குருக்ஷேத்திர போர்க்களம் அது வெளி உலக யுத்தம் மட்டும் இல்ல, நம்ம மனசுக்குள்ள தினமும் நடக்கிற போராட்டத்தோட ஒரு அடையாளம் அது. அந்த போராட்டத்துல நம்மளோட துரியோதனனை, அந்த பயங்கலந்த ஈகோவை சவாலை பார்க்கும்போது வர்ற அந்த இன்செக்யூரிட்டிய நாம எந்த அளவுக்கு அடையாளம் கண்டுக்கிறோம்? அதன் குரலுக்கு செவி கொடுத்து தப்பான வழியில போறோமா, இல்ல அதை உணர்ந்து நம்மள நாம சரி செஞ்சுக்கிறோமா? இதுதான் கேள்வி. நிச்சயமா இந்த ஸ்லோகங்கள் நம்மள நாமையே உள்ள பார்க்க, ஒரு சுய பரிசோதனை செய்ய ஒரு தூண்டுகோலா இருக்கு. நம்ம ரியாக்ஷன்ஸை கவனிக்க சொல்லுது. அதிகார முகமுடிக்கு பின்னாடியோ இல்ல தன்னந்திக்கிங்கிற போர்வைக்கு கீழேயோ ஒளிஞ்சிருக்கிற அந்த சின்ன பயத்தை, அந்த பலவீனத்தை நேருக்கு நேரா சந்திக்க நீங்க தயாரான்னு கேக்குது. அந்த சந்திப்பு நடந்தாதான் போலியான அகங்காரத்தை தாண்டி உண்மையான பலத்தையும் ஒரு நிதானத்தையும் நோக்கிய பயணம் தொடங்கும் போல. கண்டிப்பா அதுதான் இந்த போர்க்களத்தோட முதல் பாடன்னே சொல்லலாம். அந்த சுய உணர்தல், அதுதான் ஆரம்பம்.